எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 ஜனவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, தி பிரசிடென்சியல் இயர்ஸ் 2012-2017 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தி பிரசிடென்சியல் இயர்ஸ் 2012-2017 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பிரணாப் முகர்ஜி. அடுத்து இரண்டாவது கேள்வி, முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எழுதிய தி பிரசிடென்சியல் இயர்ஸ் 2012-2017 என்ற நினைவு குறிப்பு புத்தகம் எப்போது வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை 5 ஜனவரி 2021. அடுத்தது மூன்றாவது கேள்வி, 2021ஆம் ஆண்டில் உலக பொருளாதாரம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் என்று உலக வங்கி கணித்தது? 2021ஆம் ஆண்டில் உலக பொருளாதாரம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் என்று உலக வங்கி கணித்தது? இதுக்கு சரியான விடை 4%. அடுத்தது, எந்த இரு நாட்டு எல்லை காவல் படையினருக்கு காதி பருத்தி கம்பளங்களை விநியோகிப்பதற்கான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது? எந்த இரு நாட்டு எல்லை காவல் படையினருக்கு காதி பருத்தி கம்பளங்களை விநியோகிப்பதற்கான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை இந்திய திபெத். அடுத்தது, பொது சுகாதார அமைப்புகளில் 162 பிரத்யேக மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கு PM கேர்ஸ் ஃபண்ட் நிதியிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 201.58 கோடி ரூபாய். அதாவது மொத்த தொகையில ரூபாய் 137.33 கோடி ஆலைகளை அமைப்பது மற்றும் ஆக்சிஜன் விநியோக திட்டங்களை செயல்படுத்துவதற்கு செலவிடப்படும் என்றும், மீதமுள்ள ரூபாய் 64.25 கோடி ஆலைகளை பராமரிக்கும் வருடாந்திர ஒப்பந்தத்திற்கு செலவிடப்படும் என பிரதமர் அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்தது ஆறாவது கேள்வி, கொல்கத்தாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் மத்திய அரசும் மேற்கு வங்க மாநில அரசும் உலக வங்கியும் கையெழுத்திட்டன? கொல்கத்தாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் மத்திய அரசும் மேற்கு வங்க மாநில அரசும் உலக வங்கியும் கையெழுத்திட்டன? இதுக்கு சரியான விடை 105 மில்லியன் அமெரிக்க டாலர். அதாவது இந்த ஒப்பந்தத்துல மத்திய அரசின் நிதித்துறை சார்பில் பொருளாதார விவகாரத்துறை கூடுதல் செயலாளர் டாக்டர் மொஹபத்ரா, மேற்கு வங்கம் சார்பில் துணை ஆணையர் திரு ராஜ்தீப் தத்தா, உலக வங்கி சார்பில் அதன் இந்திய பிரிவு இயக்குனர் திரு ஜூனைத் அகமது ஆகியோர் கையெழுத்திட்டனர். அடுத்தது, இந்திய ரயில்வேயின் சரக்கு வர்த்தக மேம்பாட்டு இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பியூஷ் கோயல். அடுத்தது எட்டாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு தினமும் ரூபாய் 100 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அந்த மாநில அரசு முடிவு செய்தது? எந்த மாநிலத்தில் பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு தினமும் ரூபாய் 100 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அந்த மாநில அரசு முடிவு செய்தது? இதுக்கு சரியான விடை அஸ்ஸாம். அடுத்தது, ஆந்திராவில் சாலை மேம்பாட்டிற்காக இந்திய அரசு, ஆந்திர பிரதேச அரசு, புதிய வளர்ச்சி வங்கி ஆகியவை இணைந்து எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் 6 ஜனவரி 2021ஆம் தேதி கையெழுத்திட்டன? இதுக்கு சரியான விடை 646 மில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்தது, எந்த நாட்டுடன் திறன்மிகு பணியாளர் தொடர்பான ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? எந்த நாட்டுடன் திறன்மிகு பணியாளர் தொடர்பான ஒத்துழைப்பு உடன்படிக்கையில்
இந்தியா கையெழுத்திடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. சரியான விடை ஜப்பான். அடுத்தது, இஸ்ரேல் எந்த நாட்டுடன் இணைந்து தயாரித்த அதிநவீன வான் ஏவுகணையை சமீபத்தில் சோதித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்தது, எந்த இரு மாநிலங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட மாநிலங்களின் மூலதன செலவுகளுக்காக சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1004 கோடி வழங்க நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை முடிவு செய்தது? சரியான விடை மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்தது, சமீபத்தில் அதாவது 5 ஜனவரி 2021 காலமான புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆ மாதவன் இலக்கிய சுவடுகள் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆ மாதவன் அவர்கள் இலக்கிய சுவடுகள் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இது சரியான விடை 2015. அடுத்தது, தில்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தில்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிரவீன் ஆம்ரே. அடுத்தது, இந்தியாவில் நீண்ட முதுமை பற்றிய ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் யார்? இந்தியாவில் நீண்ட முதுமை பற்றிய ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். அடுத்தது, சமீபத்தில் காலமான டானியா ராபர்ட்ஸ் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா. சினிமா அதாவது 1975 ஆண்டு போர்ஸ் என்ட்ரி என்கிற படத்தில் அறிமுகமான டானியா எ வியூ டு கில் என்கிற ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கதாநாயகியாக நடித்து புகழடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 6 ஜனவரி 2021 இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சவை சந்தித்தார். அடுத்தது, யமுனை ஆற்றில் அமோனியா நைட்ரஜன் அதிகரிக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்து ஆராய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது தில்லி ஹரியானா மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், நீர்ப்பாசனத்துறை மற்றும் தில்லி குடிநீர் வாரிய அதிகாரிகளின் கூட்டம் 4 ஜனவரி 2021 நடைபெற்றது. அடுத்தது, பறவை காய்ச்சல் அச்சுறுத்தலால் கேரளாவிலிருந்து கோழி இறக்குமதிக்கு மத்திய பிரதேசம் மாநிலம் தடை விதித்துள்ளது. அடுத்தது, இந்திய தொழில்துறையில் தரம் உற்பத்தி திறன் மேம்பாட்டுக்கான தொடர் இணைய கருத்தரங்கான உத்யோக் மந்தன் என்ற பெயரில் 4 ஜனவரி 2021 தொடங்கியது. அதாவது இந்திய தொழில்துறையில் தரத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவதற்காக மத்திய வர்த்தக தொழில் அமைச்சகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை, இந்திய தர கவுன்சில், தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் மற்றும் தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து உத்யோக் மந்தன் என்ற தொடர் இணைய கருத்தரங்குகளை 2021 ஜனவரி 4 முதல் 2021 மார்ச் 2 வரை நடத்துகிறது. அடுத்தது, மெட்ரோ ரயில் மையங்களில் மனித கழிவுகளை கையாள்வதற்காக மேம்படுத்தப்பட்ட பயோ டயஜெஸ்டர் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஆதரவை DRDO வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDO, மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆகியவற்றிற்கிடையே 5 ஜனவரி 2020 ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவன தலைமை இயக்குனரும் உயிர் அறிவியல் துறை மூத்த விஞ்ஞானியுமான டாக்டர் AK சிங், மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரிஜேஷ் தீக்ஷித் ஆகியோரிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அடுத்தது, ஒடிசா மாநிலம் ரூர்கேலா உருக்காலையில் நச்சுவாயு கசிந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்தனர், மேலும் 6 பேர் மயக்கமடைந்தனர். அடுத்தது, கோட்டா மாவட்டத்தில் உள்ள ராம்கஞ்ச் APMC மண்டிதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனியா மண்டி என்று அழைக்கப்படுகிறது. ராம்கஞ்ச் நகர் தனியா நகரம்
எனவும் அழைக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரே மாவட்டம் ஒரே பொருள் பட்டியலில் கோட்டா மாவட்டத்துக்கு தனியாவை மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறை ஒதுக்கீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 ஜனவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 ஜனவரி 2021 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினசரி வழங்கக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கிறேன். வேணுங்கிறீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த வீடியோவை பார்த்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி.